Hello viewers, welcome back to Kani Computer Jobs channel. இப்போ நம்ம வீடியோல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு 4th phase exam வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. So next 5th phase of exam schedule வந்து போட்டிருக்காங்க. அந்த டீடைல் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸாம் போட்டது தெரியாம எக்ஸாம் எழுத போறதில்ல. எக்ஸாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாதி பேர் தான் எழுதுறாங்களே சென்டர்லே. ஸோ அதனால நிறைய பேருக்கு இன்டிமேட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட எக்ஸாம் தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஃபார் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் notice on 5th phase of exam scheduled for CBT 1. Okay, the 5th phase of first stage CBT 1 will be held on March 4th, 5th, 7th, 8th, 9th, 11th, 12th, 13th, 14th, 21st and 27th. Okay, இதுல பாத்தீங்க அப்படின்னா for approximately 19 lakh candidates வந்து attend பண்ண போறாங்க. பட் 19 lakhsல கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஆப்சன்டிஸ் தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இப்போ நடந்துட்டு இருக்க எக்ஸாம்ல. ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேல ஆகிறதுனால நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க. மெயில் நீங்க செக் பண்ணவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் மெயிலுக்கு தான் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். ஸோ ரெகுலரா வந்து மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஸோ இந்த டேட்ல தான் இருக்கும். 4-5 நான் சொன்னேன், இந்த டேட்டுக்குள்ள தான் இருக்கும். 5th phase மார்ச்ல நடக்க போகுது. ஓகேவா, இப்போ கிளியர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் த கேண்டிடேட்ஸ் who are scheduled in the above dates, the link for viewing the exam city and date and downloading for free traveling authority for SC/ST candidates will be made available on all RRB website on 23rd to 2021 at 5 PM. அதாவது டிராவலிங் பாஸ் வந்து சில பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃப்ரீ டிராவலிங் அத்தாரிட்டி ஃபார்மு. ஸோ அது வந்து நீ இது ரயில்வே எக்ஸாம்ன்றதுனால ட்ரெயினில் போகிறதுக்காக இந்த பாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ நிறைய ட்ரெயின் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அது நீங்கள் உங்களுக்கு அந்த ட்ரெயின் உங்கள் பிளேஸ்ல இருந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பாஸை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோடிங் ஆஃப் e-call letters will start 4 days prior to the exam date mentioned in exam city and date intimation link. நிறைய பேர் என்னாச்சு அப்படின்னா மேம் நான் இந்த 5th phase வந்து எனக்கு ஷெட்யூல் ஆகி மெயில்ல இன்டிமேஷன் வந்திருக்கு, ஆனா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணா வரலன்னு சொன்னீங்க. இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க எக்ஸாம் என்னைக்குன்னு உங்களுக்கு மெயில்ல வந்திருக்கோ, இப்போ 4th எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு மார்ச் 4th எக்ஸாம்னா நீங்க 28ஆம் தேதி, அதாவது இந்த மந்த் வந்து February 28 அன்னைக்கு உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணீங்கன்னா வரும். மார்ச் 5னா நீங்க மார்ச் 1ஆம் தேதி என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஷெட்யூல் ஆயிருக்கோ அன்னைக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்க அதனால ஃப்ரீக்வெண்டா போயிட்டு ஹால் டிக்கெட் வரல, அட்மிட் கார்டு வரலன்னு செக் பண்ண வேண்டாம். ஓகே, அதான் இந்த கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் 4th லைன் பாத்தீங்கன்னா necessary intimation is also being sent to all those candidates scheduled in the above dates to their email and mobile numbers given in their online application. ஸோ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில், அதாவது எப்போ எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்ல எந்த சிட்டியில அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். நீங்க 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன் அடிஷன் டு த அபோவ் டேட்ஸ் எக்ஸாம்ஸ் ஆர் ஆல்சோ பீன் ஷெட்யூல்ட் ஆன் March 15th, 19th and 20th. For the candidates who will be scheduled on these 3 dates, necessary intimation will be sent to their email and mobile numbers given in their online application. Hence, candidates are advised to visit official websites of RRB also for regular updates. நீங்க RRB website
செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 15, 19, 20க்கு வந்து ஷெட்யூல் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு அதோட இன்டிமேஷன் டீட்டெயில் தனியாக அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால மெயிலில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலர் அப்டேட் பார்க்கணுனாலும் மெயிலில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டில் எக்ஸாம் ஷெட்யூல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்திருக்கும். All other remaining candidates will be scheduled in the subsequent phases. ரிமைனிங் இன்னும் வராதவங்களுக்கு அந்த மாதிரி டேட்ஸில் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா, ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. ஹெல்ப் டெஸ்க். A help desk has already been provided on all RRB official websites. Candidates are advised to use this help desk for seeking clarification. அதாவது ஆர்ஆர்பி வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. Candidates are advised to refer only to the official websites of RRB for latest updates on the requirement process. Please do not be misled by unauthorized sources. அதாவது நிறைய பேர் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்டுக்கு ரெகுலராக வெப்சைட்டில் போடுற லேட்டஸ்ட் அப்டேட்டை எடுத்து பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நான் வெப்சைட்டில் போய் எடுத்து தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ நாட் பி மிஸ்லெட் பை அன்ஆத்தென்டிகேட்டட் சோர்சஸ். யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது, நான் ரெக்குவயர்மெண்ட் போட்டிருக்காங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அதை டோன்ட் பிலீவ். ஓகேவா. Candidates are advised to strictly follow COVID related guidelines issued along with the call letter. அதாவது நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டில் கோவிட் ரிலேட்டடாக என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஸோ அதுக்காக நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் அட்மிட் கார்டு நீங்கள் உள்ளே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. Candidates will be allowed entry only if wearing a face mask and the face mask shall be worn at all times. நீங்கள் ஒன்ஸு எக்ஸாம் சென்டருக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஃபேஸ் மாஸ்கோடு தான் இருக்கணும். மாஸ்க் போடாமல் இருக்கக்கூடாது. ஒன்லி நீங்கள் எக்ஸப்ட் அட் த டைம் ஆஃப் கேப்சரிங் ஃபோட்டோகிராஃப் எடுப்பாங்க. உள்ளே போனோடனே உங்களோட பயோமெட்ரிக் வைக்க சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ மட்டும்தான் நீங்கள் உங்கள் மாஸ்கை ரிமூவ் பண்ணிக்கணும். Candidates are also advised to carefully read and compile with the instruction uploaded along with the e-call letter. கண்டிப்பாக உங்களோட அட்மிட் கார்டில் அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. அதை கரெக்டாக ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Particularly on banned items, electronic gadgets such as mobile phone, pager, watches, Bluetooth enabled devices, calculator, metallic wears, bangles, belts, bracelets, etc. are not allowed inside the test center. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, கையில் வாட்ச் போட்டுருக்கணும், வாட்ச் போட்டு போயிருப்பீங்க. பிரேஸ்லெட்டு, பெல்ட்டு, பேங்கிள்ஸ்லாம் எது இயர்ரிங்குமே இந்த வாட்டி அலோவ் பண்ணல. நிறைய பேர் கோல்டு இயர்ரிங் போட்டுட்டு போயிட்டு அதை வந்து வெளியில், அதுவும் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. நீங்கள் வெளியில் உங்கள் பொருளை வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் தான் வந்து அதுக்கு பாதுகாப்பு. அவங்க காலேஜில் உள்ளவங்க அதெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காகவே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், போட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா இதுவே வந்து நீங்கள் கோல்டு இல்லாமல் வேறு ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் போட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போனாலும். ஓகேவா, 10 ரூபா கம்மல் 20 ரூபா கம்மல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கோல்டு ஐட்டம்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் ஹால் போகும்போது. அதுவும் ப்ரைஸ்லெட்டு, கை, மோதிரம் எதுவுமே போட்டு போகாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஓகேவா. ஸோ இதுதான், இது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது போக இந்த அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்ஸாம் எப்போவோ 4 நாளைக்கு முன்னாடி மட்டும் செக் பண்ணுங்கள். வீடியோ வந்து எப்போவுமே ஒரு வீடியோ போடும்போது அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும். ஓகே, பாய். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். பாய், டேக் கேர்.